நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இன்ஜினியரிங் சேர போன மாணவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஃபீஸ் தான். நான் ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுலேருந்து ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில் வர்ற வரைக்கும் 4 வருஷத்துக்கு எவ்வளோ தான் சார் செலவாகும் அப்படிங்கிற கொஸ்டினை பல பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வீடியோவில் அதற்கான பதிலை சொல்ல போனேன். ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் சேர்றதுக்கு 3 வழியில் நீங்கள் சேரலாம். ஒன்று டிஎன்இஏ கவுன்சிலிங்கு, இன்னொன்று பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்ஜினியரிங் சேர முடியும், இன்னொரு டீம்டு யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கலாம். இதில் பெரும்பாலான மாணவர்கள் அதிகமாக இன்ஜினியரிங் சேர்றதுங்கிறது டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக தான். இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்லியிருக்க ஃபீஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்புறம் இப்போ ஆக்சுவலாக இங்கே காலேஜில் வாங்கிக்கிட்டு இருக்க ஃபீஸ் என்னங்கிறதையும் நான் சொல்ல போனேன். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ரொம்பலாம் இல்லைங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த கல்லூரிகள் கிட்டத்தட்ட 38 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இந்த 38 இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல வருது. அதில் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ ஃபீஸ் செலவாகும். அந்த 38 காலேஜ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுத்துட்டு போய் பாருங்க. இல்லை சார், எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்னா விருப்பம் இல்லை, நான் பிரைவேட் காலேஜ்ல தான் சேரணும் அப்படின்னு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். இதுதான் நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்க ஃபீஸுங்க. கவர்மெண்ட் சொல்லியிருக்க ஃபீஸுங்கிறது இது. ஆனால் ஆக்சுவலாக வாங்குற ஃபீஸுங்கிறது வேற. கவர்மெண்ட் சொல்லியிருக்க ஃபீஸை நீங்கள் கேட்கணும் எல்லாரும். என்னன்னா நீங்கள் இப்போ கவர்மெண்ட் கோட்டால இப்போ பிஇ பிடெக் பிஆர் சேர போறீங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு அந்த நீங்கள் ஒரு காலேஜில் சேரையில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் சிஎஸ்சி ஐடி ஏடிஎஸ் இசி இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த கோர்ஸுக்குன்னு சில கோர்ஸுக்கு என்பிஏ வாங்கியிருப்பாங்க, சில பேருக்கு சில கோர்ஸுக்கு என்டிஏ வாங்காமல் இருப்பாங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டான ஒரு காலேஜில் என்பிஏ இல்லாத கோர்ஸில் சேர்ந்தீங்கன்னா வெறும் 50,000 தான் ஃபீஸ் வாங்கணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அதே போல் நீங்கள் என்பிஏ வாங்கின கோர்ஸில் சேரணும்னா 55,000 ரூபா வாங்கணும்னு நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அதே போல் இப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால இப்போ நேரடியாக போய் பிரைவேட் காலேஜில் சேர்றீங்களா, அதில் நம்ம கவர்மெண்ட் இவ்வளோ தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறது எவ்வளோ தெரியுமா? அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால நான் என்பிஏ கோர்ஸாக இருந்தால், என்பிஏ இல்லாத கோர்ஸாக இருந்தால் 85,000 ரூபா வாங்கலான்னு சொல்லியிருக்கு. என்பிஏ கோர்ஸாக இருந்தால் 87,000 ரூபா வாங்கலான்னு சொல்லியிருக்கு. இதுதான் ஆக்சுவலாக கவர்மெண்ட் சொல்லியிருக்க ஃபீஸு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது இதுதான். ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது பாருங்க, அந்த இப்போ நான் சொன்ன ஃபீஸுங்கிறது கவர்மெண்ட் கோட்டாலலாம் 1-2 ஃபீஸுக்கு இல்லை, எல்லாமே இன்க்ளூடிங். அங்கே பக்கத்துலேயே ரீமார்க்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. எந்த போட்டிருக்காங்க? டியூஷன் ஃபீஸு, அட்மிஷன் ஃபீஸு, ஸ்பெஷல் ஃபீஸு, லேபரேட்டரி ஃபீஸு, கம்ப்யூட்டரு, இன்டர்நெட்டு, அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸு, பிளேஸ்மெண்ட்டு, ட்ரைனிங்கு, மெயின்டெனன்ஸு எல்லாமே சேர்த்து எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் இந்த ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்க ஃபீஸை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக இப்போ நான் காலேஜில் போய் சேர்ந்தா எவ்வளோ ஃபீஸ் செலவாகும்னா, ஒரு பையன் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்காங்க, ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறான், கவுன்சிலிங்கில் ஏதோ ஒரு சீட்டு கிடைக்கிது போய் படிக்கா. ஆனால் காலேஜ் பெரும்பாலான கல்லூரிகள் இன்னைக்கு பிரைவேட் காலேஜ் தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரைவேட் காலேஜ் இருக்கு. ஆனால் அந்த கல்லூரியை நோக்கினா மாணவர்கள்லாம் போறீங்க, நம்ம ஒன்றுமே பண்ண முடியல, கவர்மெண்ட் காலேஜில் படித்தம்பி அப்படின்னு சொன்னோம்னா வேணாம் சார், நாங்கள் பிரைவேட்டை நோக்கி போகிறோம் சார். அங்கே போனால் தான் தெரியும். அதுவும் கவர்மெண்ட் கோட்டால நீங்கள் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் போனீங்கன்னு வச்சிங்களேன், 1,25,000க்கு மேலே வாங்குறாங்க, 1.5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. எது டியூஷன் ஃபீஸ் மட்டும் காலேஜில் நீங்கள் படிக்கிறதுக்கான ஃபீஸு 1.5 லட்சத்துக்கிட்ட வாங்கப்படுது. அது நான் எல்லா கல்லூரியையும் சொல்லலை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளில் ஒரு அதிகபட்சமாக ஒரு 50% கல்லூரிகளில் இந்த 1.5 லட்சத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே தான் ஃபீஸ் வாங்கப்படுது. கவர்மெண்ட் கோட்டால ஃபீஸு கிடைச்சாலுமே சில கல்லூரிகளில் 1 லட்சம் வாங்குறாங்க, 70,000 80,000 வாங்குற கல்லூரிகளுடைய நிலவரம் அப்படி இல்லை, அவங்களாம் வாங்குறதே இல்லை. நிறைய கல்லூரிகளுடைய நிலவரம் 1 லட்ச ரூபா இல்லாட்டி 1.5 லட்ச ரூபா, 1,25,000 ரூபா ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, நீங்கள் காலேஜ் படிக்கிறதுக்கான ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸை கேட்டால் அதுக்கு மேலே சாக்கடிக்கும், அது 1 லட்சம். இப்போ ஒரு பையன் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தவன் இன்ஜினியரிங் படிக்க வரானா எவ்வளோ செலவாகும் தெரியுமா? 2 லட்ச ரூபா செலவாகும். 2 லட்சம். அதில் அவனுக்கு முதல் பட்டதாரி இருந்துச்சுன்னா 25,000 போயிடும். அதே போல அவன் எஸ்சி எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டினா இருந்தால் 55,000. அது என்ன சார் எஸ்சி கன்வெர்டர் கிறிஸ்டின் 2.5 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னு தெரியுமா? அதோட நன்மையே இங்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டினுக்கு நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் உங்களுடைய இன்கம்ல 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் இருக்குது தெரியுமா? நீங்கள் காலேஜ் கட்டப்படுங்களா ஃபீஸு, அந்த ஃபீஸை நம்ம தமிழ்நாடு அரசே உங்களுக்கு கொடுக்குறோம், ஜீவோலே இருக்குது. அப்போ ஹாஸ்டல் ஃபீஸை தனியாக பிரைவேட் காலேஜ்லாம் சேர போகணுமா 1 லட்சம். ஏசியில் தங்குறீங்களா, நான் ஏசியில் தங்குறீங்களா, இதில் தங்குறீங்களா, அதே நம்ம மாணவர்களோட அதான் நான் சொல்றேனே, ஒரு பஸ்ஸு தமிழ்நாட்டில் அரசு பஸ்ஸில் போகிறவனும் இருக்கான், தனியார் பஸ்ஸில் போகிறவனும் இருக்கான். அதனால
நீங்கள் தனியாரை நோக்கி போனீங்கன்னா ஃபீஸ் கட்டினா ஆகணும். தமிழ்நாட்டில் நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் சேர போகிறீங்களா, ஒரு 50 காலேஜ், ஒரு 10-20 காலேஜாவது ஃபீஸ் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் கவுன்சிலிங்லேயே போங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க, எல்லாம் ஒரே வழிதான். நமக்கு கவுன்சிலிங்லேயே போய்க்கலாம். ஃபீஸு தெரியாமல் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அங்கே போயிட்டு நிறைய பேர் வருஷம் இன்ஜினியரிங் படிக்க போனவன் ஆரோ பேர். ஆனால் ட்ராப் அவுட் ஆகிட்டே எனக்கு பிடிக்கல, ஃபீஸு கட்ட முடியல சார், எங்கள் குடும்ப சூழ்நிலை சரியில்லை சார் வெளில வந்தாரா. இதுதான் நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து ஃபீஸு தெரியாமல் இன்ஜினியரிங் காலேஜில் சேராதீங்க. இது பெரும்பான்மையான மாணவர்களுக்கு நான் சொல்லலை, பெரும்பான்மை மாணவர்கள் இவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு சில பேர் காலேஜுக்கு போயிருப்பீங்க, காலேஜ் ஃபீஸ் எல்லாம் விசாரிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒன்றுமே தெரியாமல் வீட்டில் இருக்கவங்களுக்கு இது ஒரு புதிதான தகவல் தான். நான் மாணவர்களுக்கு நல்லது பண்ணணும்னா இந்த விஷயத்தை தான் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டாந்து சேர்க்கணும். ஆனால் நீங்கள் தான் உங்களுக்கான கல்லூரி எதுங்கிறத தேடுறதுக்கு உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்கள் குடும்ப யாருமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. நீங்கள் தான் பணம் கட்டி படிக்க போகிறீங்க. அதனால் ஒரு கல்லூரியை விசாரிங்க, இன்னையிலேருந்தே விசாரிங்க. காலேஜுக்கு ஃபோன் பண்ணுங்க, தைரியமாக பண்ணுங்கள். வீட்டில் இருந்தே சார் எவ்வளோ சார் ஃபீஸு, எவ்வளோ சார் வாங்குறீங்கன்னு கேட்டுக்குங்க. கேட்டுக்கிட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. தயவு செய்து ஃபீஸ் தெரியாமல் ஒரு காலேஜ் சாய்ஸ்லையோ இல்லை காலேஜ்லையோ நீங்கள் அதெல்லாம் வச்சு நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் வருத்தத்தை ஏற்படுத்தும். ஃபீஸு தான்ப்பா இங்கே பெரிய பஞ்சாயத்து. கல்லூரி தேடுறது 1 வருஷம், காலேஜ் படிக்கிறது 4 வருஷம். 1 வருஷ பிரச்சனை டக்குன்னு தீர்ந்து போயிடும், காலேஜுக்குள்ளே போயிடலாம். ஆனால் 4 வருஷத்து பிரச்சனை தீருமா? வருஷம் பணத்தை கொண்டு போய் எண்ணி வைக்கையில் தான் அந்த பிரச்சனை நமக்கு பயமாக வந்துருக்கும். ஏன்னா அன்னைக்கே இங்கே ஃபீஸு கட்டலைன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டான். நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது. ப்ரைவேட் காலேஜ்னா ஃபீஸ் அன்றைக்கே கட்டணும், இல்லைனா உனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு உனக்கு அது அனுமதி இல்லை, வெளியிலே நின்று அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. வாழ்க்கையே நாங்கள் வந்திருக்கு, எல்லா வாழ்க்கையிலும் நடக்க போகுது. அதனால ஃபீஸ் தெரியாமல் காலேஜ் பக்கம் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க.